முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நலமோடு உள்ளதாக பாகிஸ்தான் சிறை நிர்வாகம் தகவல். உயிரிழந்து விட்டதாக செய்திகள் பரவிய நிலையில் விளக்கம். விண்வெளித்துறையை தொடர்ந்து அணுமின் உற்பத்தி துறையிலும் தனியாருக்கு அனுமதி வழங்கப்படும். ஹைதராபாத்தில் விண்வெளி புத்தாக்க மையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 26 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் 2002ஆம் ஆண்டு பட்டியலோடு பொருந்தவில்லை என தேர்தல் ஆணைய அதிகாரி தகவல். ஏராளமான வாக்காளர்களை நீக்க சதி என முதல்வர் மம்தா விமர்சிக்கும் நிலையில் சர்ச்சை. எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயமில்லை. தெரிந்த விவரங்களை பூர்த்தி செய்து தந்தாலும் பெயர் இடம்பெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். வங்கக்கடலில் உருவானது டித்வா புயல். 48 மணி நேரத்திற்குள் மேலும் தீவிரமடையும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் டித்வா புயல் மையம். 30ஆம் தேதி சென்னைக்கு அருகே வரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரிப்படுகை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை. நாளை மறுநாள் தமிழகத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். அமைச்சர்கள், அதிகாரிகள் களத்திற்கு சென்று பணியாற்ற வேண்டும். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். இருவரும் தலைவர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் செங்கோட்டையன் என விஜய் வீடியோ. இணைந்து மக்கள் பணியாற்ற செங்கோட்டையனை வரவேற்பதாகவும் பேச்சு. அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பதவியை அறிவித்தார் கட்சித் தலைவர் விஜய். மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி. எம்ஜிஆர் எழுதிய புத்தகத்தை விஜய்க்கு பரிசளித்த செங்கோட்டையன். நான் ஏன் பிறந்தேன் என்ற புத்தகத்தை பரிசாக அளித்தார். சட்டைப்பையில் ஜெயலலிதா, கையில் எம்ஜிஆர் படத்தோடு தோளில் தாவேகா கொடியேந்திய செங்கோட்டையன். ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் குறித்து விளக்கமும் அளித்த செங்கோட்டையன். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்களில் செங்கோட்டையன் மரியாதை. தாவேகாவில் இணைந்த நிலையில் சக நிர்வாகிகளோடு சென்று மரியாதை செலுத்தினார். (2026) மாபெரும் புரட்சி உண்டாகி விஜய் வெற்றி பெறுவார். அதிமுகவை ஒன்றிணைக்க இயலவில்லை என்றும் செங்கோட்டையன் பேட்டி. 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி. அதிமுகவில் இல்லாதவர் பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பழனிசாமி பதில்.
அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறினால் அவரோடு வாக்கு வங்கியும் சென்று விடுமா என்றும் கேள்வி. இல்ல, எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது. செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றதால் திமுகவுக்கு பாதிப்பில்லை. எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. இன்னைக்கு அதிமுக ஒரு மூத்த லீடர் போயிட்டு போறாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. தமிழகத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் என்பதே பாஜகவின் ஆசை. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து. நாற்பத்தொன்பதாவது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம், 200 படைப்போம், வரலாறு என உறுதி. தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதுதான். அதுவே என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து இந்த 200 தொகுதிகளில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும். இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை விதைத்து எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். காட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல் சொல்லாதவனாக, மக்களின் அன்புக்குரியவனாக இருக்கவும் துணை முதல்வருக்கு முதல்வர் அறிவுரை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து. அன்புக்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் நீடூடி வாழ்க என மக்கள் நீதி மய்யம் எம்பி கமல்ஹாசன் வாழ்த்து. நடிகர் ரஜினிகாந்தும் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து. ஜோலார்பேட்டையிலிருந்து கோவை வரை ரயில்களின் அதிவேக சோதனை ஓட்டம். தற்போதுள்ள 110 கிலோமீட்டர் என்ற வேகத்தை 130 கிலோமீட்டராக உயர்த்த திட்டம். டெல்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் காற்று மாசு. டிசம்பர் 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுப்பதாக உச்சநீதிமன்றம் உறுதி. இலங்கையில் 11 நாட்களாக தொடரும் கனமழை. வெள்ள பாதிப்பு, மண் சரிவில் சிக்கி 39 பேர் உயிரிழப்பு. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்புகள் தீ விபத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த சொத்துக்களை ஒரே இரவில் இழந்துவிட்டதாக குடியிருப்பு வாசிகள் சோகம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம். தீப்தி சர்மாவை 3,20,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது யூபி வாரியர்ஸ் அணி.